மொடக்குறிச்சி தொகுதியில் மகுடம் சூடப்போவது யார்? தமிழக சட்டப்பேரவை தொகுதிகளோட வரிசை பட்டியல 100வதா இடம் பிடிச்சிருக்கிற தொகுதி மொடக்குறிச்சி. இங்க விவசாயம் தான் பிரதான தொழிலா இருக்குது. கடந்த 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல்ல விவசாயிகளோட கோரிக்கைகளை முன்னிறுத்தி 1033 வேட்பாளர்கள் போட்டியிட்டு அதன் மூலம் நாடு தழுவிய தேர்தல் சீர்திருத்தம் ஏற்பட காரணமாயிருந்த தொகுதி தான் மொடக்குறிச்சி. இங்கு கொடுமுடி மகுடேஸ்வரர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலா பார்க்கப்படுது. மொடக்குறிச்சி கொடுமுடி ஊராட்சி ஒன்றிய பகுதிகள் மற்றும் அவல்பூந்துறை, மொடக்குறிச்சி, பாசூர், அரச்சலூர், வடுகப்பட்டி, கிளாம்பட்டி, அதோட வெள்ளோட்டாம்பரப்பு, சிவகிரி, கொல்லங்கோயில், ஊஞ்சலூர், வெங்கம்பூர், கொடுமுடி, அதோட சென்னஞ்சமுத்திரம் பேரூராட்சிகளும் இந்த தொகுதி கீழே வருது. மொடக்குறிச்சி மற்றும் கொடுமுடின்னு 2 தாலுகாக்களை இந்த தொகுதி உள்ளடக்கி இருக்கு. அதுல கொங்கு வேளாள கவுண்டர், வேட்டுவ கவுண்டர், நாடார், வன்னியர், அதோட ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் பரவலா இருக்கிறாங்க. இந்த தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் காளிங்கராயன், கீழ்பவானி கால்வாய்கள் மூலமா மஞ்சள், மரவள்ளி கிழங்கு போன்றவை அதிக அளவுல சாகுபடி செய்யப்படுது. மஞ்சள், மரவள்ளி கிழங்கு உட்பட விவசாய பொருட்களுக்குரிய விலை கிடைக்காம பல ஆண்டுகளா விவசாயிகள் ஏமாற்றம் அடைஞ்சு வராங்க. நீர் மேலாண்மை பிரச்சனையும் தற்போது பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. இந்த தொகுதியில 1957ஆம் ஆண்டுல இருந்து 2001ஆம் ஆண்டு வரை, அதாவது 14 முறை நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுக 7 முறையும், திமுக 4 முறையும், காங்கிரஸ் 2 முறை, பாஜக 1 முறை வெற்றியும் பெற்றிருக்காங்க. கடந்த 2021 நடைபெற்ற தேர்தல்ல இந்த தொகுதியில திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் சுப்புலட்சுமி ஜெகதீசன், பாஜக சார்பில் மருத்துவர் சரஸ்வதி போட்டிட்டாங்க. இதுல 281 வாக்குகள் வித்தியாசத்துல சரஸ்வதி வெற்றி பெற்று மொடக்குறிச்சி தொகுதியில பாஜகவோட முதல் வெற்றியையும் பதிவு செஞ்சாங்க. நடப்பாண்டுல ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிற தேர்தல்ல திமுக கூட்டணி சார்பில் மதிமுக வேட்பாளர் கா. செந்தில்நாதன், அதிமுக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளர் எஸ். கிருத்திகாவும் போட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் தாவேகா சார்பில் டி. சண்முகன், நாதாகா சார்பில் மோ. அருண்குமாரும் போட்டிடுறாங்க. மதிமுக வேட்பாளர் சா. செந்தில்நாதனோட தந்தை பூங்குடி சாமிநாதன் திமுக மதிமுகவுல முக்கிய பிரமுகரா இருந்தப்போ செந்தில்நாதன் தேர்தலுக்கே புதியவர் தான். ஏற்கனவே கடந்த தேர்தல்ல இந்த தொகுதியில திமுக போட்டியிட்ட நிலையில இப்பவும் திமுகவுக்கு தான் இந்த தொகுதி ஒதுக்கப்படும் அப்படின்னு கட்சி தலைமையிடம் பலர் காய் நகர்த்தி வந்தாங்க. ஆனா மதிமுகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டதால பலரும் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் ஏமாற்றத்தை பெருசா வெளியே காட்டிக்காம மதிமுக வேட்பாளரோட சேர்ந்து பிரச்சாரமும் செஞ்சுட்டு வராங்க. பாஜக வேட்பாளரான எஸ். கிருத்திகா நடப்பு சட்டப்பேரவை உறுப்பினரான சரஸ்வதியோட மருமகள் அப்படிங்கிறது இங்க குறிப்பிடத்தக்கது. இவர் கடந்த 2 ஆண்டுகளா பல்வேறு சேவை பணிகளை ஆற்றி வந்தாலும் எம்எல்ஏவோட மருமகள்ங்கிறதுனால இந்த தொகுதி மக்கள் கிட்ட நன்கு அறிமுகமாகி இருக்காங்க. பாஜகவுக்கு 2வது முறையா வெற்றியை தேடி தரும் வகையில தீவிர பிரச்சாரத்திலையும் ஈடுபட்டு வராங்க. மொடக்குறிச்சி தொகுதியில தாவேகா சார்பில் போட்டியிடுற டி. சண்முகனும் தேர்தலுக்கு புதியவர் தான். இருந்தாலும் விஜயோட பிரச்சாரம் தமிழகத்தையே ஆட்கொண்டுள்ள நிலையில ஈரோடு மாவட்டத்தையும் விட்டு வைக்கலன்னு சொல்லலாம். அந்த வகையில மொடக்குறிச்சி தொகுதி தாவேகாவினரும் வேட்பாளரை வெற்றி பெற வைக்க தீவிர முனைப்போட களப்பணியாற்றி வராங்க. நாதாகா வேட்பாளர் மோ. அருண்குமாரும் தேர்தல் களத்துக்கு புதியவர் தான். இருந்தாலும் அந்த கட்சியோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட வாக்காளர்களோட வாக்குகள் இவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னே இங்கு கணிக்கப்பட்டிருக்கு. 2வது வெற்றியை ருசிக்கும் நோக்கத்துல பாஜகவும் முதல் முறை வெற்றியை தனதாக்கும் முயற்சியில மதிமுகவும் தாவேகா நாதாகா கட்சியும் தீவிரமா களப்பணியாற்றி வராங்க. மொடக்குறிச்சியை கைப்பற்றி சாதனை படைக்க போறது யார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அரசியல் ஆர்வலர்களிடையே பரவலா எழுந்திருக்கு.